இன்றைக்கி தான் டே 1 ஃபார் ஒழுங்காக ஜிம்முக்கு போகிறோம், 6 பேக் வைக்கிறோம். அதனால் டக்குன்னு எழுந்து கடகடன்னு பல்லு விளக்கி மடமடன்னு தண்ணி குடிச்சு வெளியே போய் காப்பி குடிச்சிருன்னு சொன்னதுக்கு எங்கள் அம்மா நீ வீட்டிலே கொடுறா நான் என் திட்டி டக்குன்னு மீன் தொட்டி கிட்ட போனால் பேரா சுற்றிட்டு இருந்த 2 கருப்பு மீனில் ஒரு கருப்பு மீனை காணோம். சரி ஜிம்முக்கு போயிட்டு வந்து பார்த்துக்கலான்னு ஜிம்முக்கு கிளம்பிட்டு சாவி எடுத்துகிட்டு கீழே போனால் கோலம் அழகாக போட்டுட்டு இருந்தாங்க. வண்டி எடுத்துகிட்டு நேராக ஜிம்முக்கு போய் விட்டுட்டு நம்ம கால் தடத்தை பதிச்சு அவனு உள்ளே போய் காலை சுற்றி வச்சா அவர் நம்ம மேலே காலை வைக்கிறாரு. வேறு யாரும் இல்லை, ஜிம் ஓனர் தான். சூலேஸை வேக வேகமாக கட்டி ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு போட்டு அப்படியே இடுப்பை கடன் கிரைண்டர் மாதிரி சுற்றி 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 அப்புறம் புஷ்அப்ஸை போட்டு புல்லப்ஸை போட்டுட்டு என்ன ஒர்க் அவுட்னு கேட்கலான்னு மாஸ்டர் கிட்ட போனால் மாஸ்டர் ஒரே பிஸி. இவர் தான் நம்ம மாஸ்டரு. என்ன ஒர்க் அவுட் மாஸ்டர்னு கேட்டால் செஸ்ட்டு போடுறான்னு சொல்கிறார். டக்கு டக்குன்னு செஸ்ட்டுக்கான ஒர்க் அவுட்லாம் பட்டுன்னு டக்குன்னு போட்டுட்டு வீட்டுக்கு வந்து செஸ்ட்டு பம்ப் ஆயிருக்கான்னு செக் பண்ணலான்னு பார்த்தா லைட்டாக பம்ப் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இதை பார்த்துட்டு எத்தனை பேர் சிரிக்க போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. ஆனால் ஏதோ செக் பண்ணிட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு இன்றைக்கி அனுமன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு அவரை பார்க்க போன இடத்துல அவரை நல்லா பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு லைஃப்பில் நெக்ஸ்ட் ஒரு நியூ ஜேர்னியாக ஸ்டார்ட் பண்ணதான் இந்த மேடி. முடிவை எடு, மற்றதெல்லாம் மூளை பார்த்துக்கும். இன்னும் முடிவு எடுத்து வீட்டுக்கு வந்தால் என் தங்கச்சி ஏதோ குக்கீஸ் பண்ணிட்டு இருந்தா. அதை நாய் பிஸ்கெட்டுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நின்று நான் அவள் பார்த்துட்டே இருக்கும்போது அவள் நீ எடுறான்னு சொல்லி என்ன வேலை இட்டா. எல்லாம் எனக்கான்னு கேட்டுட்டு போய் கீழே வச்சா இல்லை அது ஒரு ஆர்டரு வேணா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை தின்னுன்னு சொன்னால் அதை தின்னுட்டு வண்டி எடுத்துகிட்டு நேராக ஒரு டீ டைம் போயிட்டேன். அங்கே டீ டைம் போயிட்டு இதில் பார்த்தா அந்த அக்கா என்னமோ ரியாக்ஷன் கொடுத்தாங்க. அந்த ரியாக்ஷனை பார்த்துட்டு பூஸ்ட்டை ஏற்றிட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு நான் சொன்னல மேடின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது ஃபுல் டயர்டாயிட்டேன். டயர்டுக்கு அப்புறம் வீட்டில் வந்து பார்த்தா சப்பாத்தி சுடுன்னு கேட்டாங்க. சப்பாத்தியை சுட்டு வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு.